Hi friends, இந்த வீடியோல பீச் ப்ளே செட் வந்து எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்துர்க்கேன். அதுல வந்து ஒரு சைடுல இருக்க கார்னரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கார்ட்போர்ட்ல 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இத வந்து அந்த மஷ்ரூம் பாக்ஸோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கையும் கார்ட்போர்டையும் சேர்த்து வச்சு ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். கார்ட்போர்ட் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம், தண்ணி பட்டா நனைஞ்சிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அது என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் அள்ளுறதுக்கு அப்புறம் மண்ணை வந்து ஒன்று போல் ஆக்குறதுக்குலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸில் சைடில் இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதிலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த பிரித்து கோடு கோடாக தெரியுதுல, ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பீஸும் விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக்கில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மஷ்ரூம் பாக்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இதோட ஹோல்டருக்கு வந்து நம்ம கார்ட்போர்டை 2 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை தோண்டுறதுக்கு, மண் மேலே அந்த ஒன்று போல் கோடு போடுறதுக்கு அதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இன்விடேஷன் கார்டில் அல்லது ட்ரெஸ் வாங்கும் போது இருக்கிற அட்டை அந்த மாதிரி அந்த திக்னஸில் இருக்க எந்த அட்டையை வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டு அட்டையை சுற்றிலும் அதை வந்து சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த நடுவில் இருக்க கார்ட்போர்டில் சின்ன சின்னதாக ஓட்டை போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணியே அழுத்தும் போது அழகாக குட்டி குட்டியாக ஓட்டை விழுந்துடும். ஆனால் அதில் வந்து பின் பக்கம் தெரிகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாகவே ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா கார்ட்போர்டில் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கைப்பிடிக்காக கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிட்டு அதோட ஒரு சைடை மட்டும் கொஞ்சம் வளைச்சி விட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்து வச்சு இதை வந்து ஒட்டிடலாம். இது வந்து எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மண்ணை வந்து சலிக்கிறதுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயுமே ஒரு சேஃப்டிக்காக ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து மண்ணை தோண்டுறதுக்கு, மண் அள்ளுறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த அச்சு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்ட்லேயே நல்லா திக்காக இருக்கும்ல அந்த மாதிரி அட்டையாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ப்ளைனாக இருக்கிறதா பார்த்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இதில் ஸ்டார் ஷேப்பில் வரைய போகிறேன். ஸோ பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த இன்விடேஷன் கார்ட்லேயே இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீஸை வந்து அந்த ஸ்டார் மேலே நம்ம வளைச்சி ஒட்டணும். இதில் வந்து நம்ம ஒட்டும்போது அந்த வளைவு வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம அச்சு வைக்கும்போது அதே ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக அதே ஷேப்புக்கு வர்ற மாதிரி இதோட சேர்த்து வச்சு ஒட்டணும். இந்த அட்டையில் வந்து ஒரு பக்கத்தை வந்து கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அந்த ஷேப்பில் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். இதை வந்து நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டவும் செய்யலாம் அல்லது ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணவும் செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் இதை ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி எப்படி பின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அட்டையை வந்து நீங்கள் வளைச்சி ஒட்டும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைஞ்ச பகுதி வந்து இன்னொரு பக்கம் வரணும். இதை சேர்த்து வச்சு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஃபெவிகால் வச்சு ஒட்டினாலும் அந்த அட்டையை வந்து நல்லா மடக்கி விட்டு கரெக்டாக அந்த ஸ்டார் ஷேப்புக்கு வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் அந்த ஸ்டாப்லர் பின்னை பின் பண்ணுறதுலே கவனத்தில் இருந்தனால வீடியோவில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த இதை மடக்கி வச்சு அதே ஷேப்புக்கு கரெக்டாக வர்ற மாதிரி பின் பண்ணாலே போதும். அழகாக நமக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டார் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. அந்த இன்விடேஷன் கார்டில் நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணோம்ல, அது வந்து நமக்கு கட் பண்ணது பத்தலை அப்படின்னா இன்னொரு பீஸ் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இடத்த சேர்த்து வச்சு ஒட்டிடலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் நான் வந்து இது ஷெல் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே நம்ம இன்விடேஷன் கார்டில் இன்னொரு பீஸ் கட் பண்ணி இதை சுற்றிலும் வளைச்சி நம்ம வந்து ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளைவு இல்லாதனால நம்ம ஈஸியாகவே ஃபெவிகால் யூஸ் பண்ணி அப்படியே கார்ட்போர்டோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2வது அச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் சின்னதாக கை மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நம்ம தனியாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இன்விடேஷன் கார்டில் நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி இதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி இதில் வந்து ஒட்டிடலாம், அல்லது ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3வது அச்சு ரெடி பண்ணியாச்சு. இதில் அந்த கை வந்து வளைவாக அந்த விரல் தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது இதுக்கு வந்து சின்னதாக கால் மாதிரி வரைகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்து அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4வது அச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுலேயுமே அந்த விரலோட வளைவு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து நம்ம ஸ்வீட் வாங்கும்போது அந்த மாதிரிலாம் கிடைக்கும்ல, ஸோ அதில் வந்து ஃபோம் ஷீட்டில் சின்னதாக கட் பண்ணி 2 பக்கமும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு வாளி மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து காலியாக போன ஃபெவிகால் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து தண்ணி தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய டாய்ஸ்லாம் வாங்கும்போது மேலே பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அச்சா அப்படியே யூஸ் பண்ணலாம். இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட என்ன ஷேப்பில் இருக்கோ அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம ஒவ்வொரு அச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்டு ரோல்லாம் இருக்குல்ல, அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செலோ டேப் காலியானதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒவ்வொரு அச்சில் நம்ம வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாஸ்டிக் டம்ளரு, அப்புறம் பேக்கிங் மெட்டீரியலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே எல்லாத்தையுமே நம்ம அச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா இதில் கிடைக்கும். இந்த ஸ்பூனை வந்து நம்ம மண் அள்ளுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த 3 இதை ரெடி பண்ணியிருந்தோம். இதில் வந்து கீழே கார்ட்போர்டு இருக்குல்ல, ஸோ தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு இது மேலே வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே நம்ம ரோல் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அப்போ தண்ணி பட்டாலும் அதில் வந்து அட்டை வந்து உரியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த செலோ டேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 இதுலேயும் கார்ட்போர்டில் நம்ம செல்லோ டேப் ஒட்டின மாதிரி நம்ம அச்சு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதுலேயுமே ஃபுல்லுமே செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ வந்து அந்த ஸ்டாப்லர் பின் நம்ம கையிலையும் படாது, அதே நேரத்தில் அந்த அட்டை வந்து சீக்கிரமாக கிளியவும் செய்யாது. ஸோ நம்ம வந்து கூட கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து ஒட்டிடலாம். இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம பீட் செட்டில் ரெடி பண்ண எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இதை வச்சு மண் அள்ளி பார்க்குறோம். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மண் அள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த கைப்பிடியை வந்து நான் மேலே ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் கீழே தள்ளி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஒட்டியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு நிறைய மண்ணை அள்ள முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் லைட் வெயிட் மெட்டீரியல் தான். ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக அதே மாதிரி இதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மண் சலிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம்ல, இதில் வந்து இந்த மாதிரி மண் அள்ளி போட்டுட்டு நான் அடியில் கை வச்சு காட்டுறேன். மண் வந்து கீழே வருதா அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வருது. நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டை இன்னும் நல்லா பெருசாக போட்டோம் அப்படின்னா கரெக்டாக நிறைய மண் வரும். ஸோ சின்னதாக போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த அச்செல்லாம் யூஸ் பண்ணி அச்சு வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மணலில் வந்து நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அச்சு கரெக்டாக வரும். நான் அந்த மணல் மேலேயே வச்சனால ஃபஸ்ட் வந்து சரியாக தெரியல. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த அச்சு எல்லாத்தையுமே தனியாக இன்னொரு பிளேட்டில் வச்சு பார்த்தேன். அப்போ வந்து நல்லாவே அந்த ஷேப் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த ஷெல்லோட ஷேப் வந்து வச்சு பார்க்கலாம்.
இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சு வச்ச அச்சு எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் மெட்டீரியலில் போட் மாதிரி இருக்கிறதுல அச்சு வச்சு பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் அப்படியே எக்ஸாக்டாக கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ தண்ணியும் கரெக்டாக மணலில் கலந்துருந்தால் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். அடுத்து நம்ம வச்சுருந்த அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அச்சு வச்சு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடு வியூவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த மணலை ஒன்று போல் ஆக்கிட்டு அதில் தண்ணி தெளிச்சிட்டு இந்த அச்செல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே அதில் வந்து கரெக்டான அச்சு வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாகவே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பீச் ப்ளே செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.